அவள் அழகானவள், அன்பானவள், நடுத்தர வருவாய் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நேர்த்தியாக உடை அணிவது மூலம் வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவள் போன்று தோன்றுவாள். கல்லூரி காலத்தில் சக மாணவர்களின் சிலர் அவளை காதலிக்க போட்டி போட்டனர். அவர்களிடம் எனக்கென்று ஒருவரை என் அப்பா அம்மா தேடி பிடிச்சு கல்யாணம் செய்து வைப்பாங்க, அவரை மட்டும்தான் நான் காதலிப்பேன், அதுவும் இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான், நாமெல்லாம் நண்பர்களாக இருப்போம், நல்லபடியாக படிப்போம் என்பாள். அவளும் படிப்புடைய முழு கவனத்தையும் செலுத்தினாள். ஆனால் அவளுக்கென்று பெரிய கனவு ஒன்று இருந்தது. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவரோடு வெளிநாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தினம் தினம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. அவள் நினைத்தது போலவே வரன் அமைந்தது. பக்கத்து நகரத்தை சேர்ந்தவர், வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர் மணமகனாக அமைந்தார். நல்லபடியாக திருமணமும் நடந்தது. கணவரோடு வெளிநாட்டுக்கு சென்றவளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவளோ நெடிய படத்திற்காக அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை அந்த நாட்டில் தேடிக்கொள்ள விரும்பினாள். ஆனால் அவனோ மனைவி என்ற பெயரில் தனக்கு வேலைக்காரி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததை அவளை திருமணம் செய்திருக்கிறான். அவனது குணாதிசயங்களும் மிக மோசமானதாக அமைந்திருந்தது. போதைக்கும் பெண் சுகத்திற்கும் அடிமையாக இருந்தான். அலுவலகத்திலும் வெளியில நிறைய பெண்களோடு தொடர்பு வைத்திருந்தான். தினமும் மது அருந்துவான். வாரத்தில் ஒரு சில நாட்கள் மது அருந்துவதற்காக தனது நண்பர்கள் கூட்டத்தையே வீட்டுக்கு அழைத்து வருவான். மது அருந்தும்போது அவர்கள் விரும்பிய உணவுகளை எல்லாம் அவள் தயாரித்து வழங்க வேண்டும். அவர்கள் வம்பு தும்பு செய்தாலும் வாந்தி எடுத்தாலும் அதையெல்லாம் சுத்தம் செய்யும் வேலைகளையும் அவள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் அடிக்கடி நண்பர்களோடு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் கிளம்பி விடுவான். எங்கு போகிறான், யாரோடு போகிறான் என்று அவளிடம் சொல்ல மாட்டான். செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்து விடுவான். அவள் வீட்டுக்குள்ளே பல நாட்கள் தனிமையில் தவிப்பாள். மனைவிக்கு இல்லற சந்தோஷத்தை வழங்குவது தன் கடமை என்பதை அவன் மறந்திருந்தான். வேலைக்காரியை விட மோசமாக அவள் நடத்தப்பட்டாள். ஆனாலும் தனக்கு ஏற்பட்டிருந்த கவலையும் கண்ணீரும் தாய்நாட்டில் உள்ள பெற்றோருக்கோ மாமியாருக்கோ அவள் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் திடீரென அந்த விபத்து நடந்தது. நண்பர்களோடு வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்ற அவன் போதையில் சாலை விபத்தில் சிக்கினான். மரண போராட்டத்திற்கு பிறகு காப்பாற்றப்பட்டான். ஆனால் இடுப்புக்கு கீழ் உணர்வுயர்ந்த நிலையில் சென்றான். சம்பவத்தை கேள்விப்பட்டு அவனது தாயார் வெளிநாடு சென்றார். அவரிடம் தனது மனைவிக்கு செய்த கொடுமைகளை எல்லாம் எடுத்து கூறி கண்ணீர் விட்டான். அவளுக்கு செய்த துரோகத்தால் தான் தனக்கு இந்த நிலை என்றான். அதை கேட்டு அவனது அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஆனாலும் மகனை பற்றி நினைத்து பார்க்க விரும்பாத அவர் மருமகளின் எதிர்காலம் பற்றி சிந்தித்து பிராய்ச்சித்தம் தேட விரும்பினார். இதுவரை என் மகனார் நீ எந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை, இனி இவனிடம் அனுபவிக்க உனக்கு எதுவும் இல்லை. அதனால் இவனிடந்து உனக்கு விவகாரத்தை வாங்கி கொடுத்துவிட்டு உனக்கு இங்கே நமது வம்சாவளியில் வந்த இளைஞன் யாரையாவது பேசி முடித்து திருமணம் செய்து வைத்து விடுகிறேன். நீ இங்கே சந்தோஷமாக வாழ்வதை பார்த்துவிட்டுதான் இவனை அழைத்து கொண்டு நாட்டுக்கு செல்வேன் என்று பிடிவாதமாக வெளிநாட்டில் தங்கியிருக்கிறார். மருமகளை மகள் போல் பாவித்து ஆறுதல் அளித்து வருகிறார். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.